ஆரஞ்சு மிட்டாய் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட் கேண்டி. ஜெலட்டின், கார்ன்ஃப்ளவர், அகர் அகர் இது எதுவுமே சேர்க்காம ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் சுகர், இது ரெண்டு இன்க்ரீடியன்ஸை மட்டும் வச்சு ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே செஞ்சிடலாம். நார்மல் கேண்டி மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லாலிபாப் மாதிரியும் இதை செஞ்சுருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான ஆரஞ்சு மிட்டாய் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் நாக்பூர் ஆரஞ்சு இருக்கு இல்லையா, சின்ன சின்னதாக வரும், அதில் தான் புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா தோலை உரிச்சிட்டு அதில் உள்ள ஃபைபர் நாராக இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். அதோட விதையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைபர் எல்லாம் தெரியாத மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் நான் 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நான் சுகர் எடுத்தனோ அந்த கப்பால் 1 கப் ஜூஸ் இருக்குது. கொஞ்சம் புளிப்பு வேணும் ஆரஞ்சு மிட்டாய்க்கு, அதனால் நான் 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச ஜூஸை சுகரோடு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸ் கூட சுகர் நல்லா மிக்ஸ் ஆகணும். சுகர் நல்லா ஆரஞ்சு ஜூஸோடு கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன், ஏன்னா ஆரஞ்சு மிட்டாய் நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும். நீங்கள் இது இப்படியே விட்டிங்கனாக்கா இது எல்லோ கலரில் இருக்கும், அவ்வளோதான். ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆரஞ்சு ஜூஸ் கொதிக்கிற டைமில் சிலிக்கான் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன், ஐஸ் ட்ரே எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் பட்டர் இல்லை கீயால் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூஸ் நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு, குவான்டிட்டி கம்மியாகிடுச்சு. சைட்லலாம் நல்லா எடுத்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு ஆரஞ்சு ஜூஸ் விட்டு பார்க்கலாம். இது இன்னும் ரெடி ஆகலை, இன்னொரு 2 மினிட்ஸ் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் விட்டு பார்க்கலாம். கையில் இப்படி எடுத்தோம்னாக்கா அது ஒரு கிறிஸ்டல் மாதிரி வரணும், கொஞ்சம் அழுத்தமாக கிறிஸ்டல் மாதிரி வரணும். நம்ம இப்படி எடுத்து பவுலில் போடுறப்போ அது விடற சத்தம் கேட்கும். இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மோல்டு, அதில் ஒரு ஸ்பூனால் ஜூஸை ஃபில் பண்ணிக்கலாம். நான் மோல்டில் பாதி கேண்டிக்காக வச்சுருக்கேன், மீதி ஒரு 6 பீஸ் நான் லாலிபாப் பண்ணுறதுக்காக டூத் பிக் இருக்குது இல்லையா, டூத் பிக்கில் கார்னரை நல்லா உடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை லாலிபாப் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பட்ஸோட ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அந்த பஞ்சை எடுத்துகிட்டு அதை வேணால் செட் பண்ணிக்கலாம். பட்டு சுகர் கேண்டி ரொம்ப சூடாக இருக்குது இல்லையா, அதனால நான் டூத் பிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரா ஃபிட் பண்ணலாம், பட் ஸ்ட்ரா பிளாஸ்டிக்கில் இருக்கும். இது ரொம்ப நல்ல சூடில் இருக்கும். பிளாஸ்டிக் அதில் மெல்ட் ஆகும், அவ்வளோ நல்லதில்லை. அதனால் நான் டூத் பிக்கே யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இது ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வச்சிடலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட் ஆகிருக்கும். இந்த மோல்டை கொஞ்சம் பேக் சைடு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாம் பாப்பப் ஆகிட்டு மேலே வந்துடும். இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சிலிக்கான் மோல்டில் எவ்வளோ ஈஸியாக பாப்பப் ஆகிட்டு வந்ததோ அந்த மாதிரி ஐஸ் ட்ரேயில் உள்ளது வரல. ஐஸ் ட்ரேயில் நம்ம ஒரு நைஃபால் கார்னரில் எடுத்து விட்டுட்டு எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். நீங்கள் ஐஸ் ட்ரேலையும் இதை ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்ப அழகான ஷைனிங்கான ஆரஞ்சு கேண்டி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ் ஜூஸில் பண்ணதுனால இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.